வாங்க. பிரைஸ் தி லார்ட். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை உபவாச ஜெபம், 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட்டம், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர்களுக்கு விசேஷ கூட்டம். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? தச்சனலூர். சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? தொடர்ந்து வரணும். என்ன, இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் 2 பேரையும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, தொடர்ந்து வரணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். வியாதி, கஷ்டம், பாவம், சாவெல்லாம் நீக்கும். கவலை மாறும். உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இப்பொழுதே தருவார். இப்பொழுதே தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த அருமையான சௌரிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை நீ சந்தித்து நாளில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இவரை ஆசீர்வதியும். இவருடைய பாவங்கள், சாவங்கள், வியாதிகள், வேதனைகள் நீங்கி இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். நீர் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும். தொடர்ந்து இவர்கள் பங்கெடுக்க உம்முடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்யணும். இந்த சபையிலே அவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதார். இல்லை, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. முழு விலாசத்தை கொடுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் அதையும் சொல்லுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், விலாசம் எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு ஜெபம். ஏழைகள் நிதி சந்தா, இந்த விபிஎஸ் மே மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும். அதில் பாக்ஸ் வாங்கினவர்கள் நீங்கள் அதை நிரப்பி சீக்கிரத்தில் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உயிர்த்தெழுதல் ஞாயிறன்று ஒரு புதிய சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய ஸ்தாபனத்திலே திட்டமிட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணி, சபைகள் இல்லாத இடத்துல நீங்கள் புதிய சபைகளை ஆரம்பிக்க ஊழியம் செய்யுங்கள். துண்டு பிரதிகளை கொடுத்து கூட்டங்களை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லெட்டின் சௌகரியங்கள் பக்கம் 2, ஆண்கள் பக்கம் 2 கட்டுவதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை மனதில் வைத்து நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வைசலா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அறிவிப்பு. மே மாதம் 1ஆம் தேதி தென் பிராந்தியத்தில் உள்ள 8 செக்ஷன் சேர்ந்து தென்காசியிலே வைத்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வைத்து அங்கே விசேஷ கூட்டம், ஒரு நாள் எழுப்புதல் உபவாச கூட்டம் நடைபெறவிருக்கிறது. மெட்ராஸிலிருந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அதில் விசேஷித்த செய்தியாளராக வருவார். இந்த கூட்டத்துக்கு முகாம் கட்டணம் கிடையாது. ஆனால் மதிய உணவு அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைசலா. ஆகவே நீங்கள் பஸ்ஸில் வந்தால் தென்காசி அந்த குற்றாலம் திரும்புகிற அந்த பாலத்திலிருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 2 பர்லாங் கூட இருக்காது, நடந்து வந்தால்
தாய்பாலாங்கிற ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபம் இடது பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த முகாமுக்கு உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். காணிக்கை கொடுக்குறா இருந்தால் என்னிடத்தில் கொடுங்கள். ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து சுமார் 10,000 ரூபா. அதுக்காகத்தான் முகாம் கட்டணம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம். கர்த்தாவே, வாசித்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு தேவையான செய்திகளை தந்து எங்களை பலப்படுத்தும். எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநேக உபத்திரவத்தின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். கரங்களை வீட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் என்று விரும்புறீங்க? வாஞ்ச உள்ளவர்கள் கரங்களை வீட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதற்கு அநேக தகுதிகள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பைபிள் படி நடக்கணும். அதான் முக்கிய தகுதி. இவைகளெல்லாம் போக இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஜீவிக்கும் போது, பாடுபடும் போது உலகத்தில் என்ன வருகிறது? உபத்திரம் வருகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உபத்திரம் என்பது எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. உபத்திரமும், பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதையெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்கு. ஆனால் உபத்திரமும், சோதனை, எதிர்ப்பு, தடைகள் வரும் பொழுது அப்படி நின்று விடுவார்கள். ஆனால் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவர்கள், இந்த பைபிள் படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அநேக உபத்திரவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. சிலர் என்ன விரும்புகிறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் போய் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், உலகத்திலையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். உலகத்திலையும் நமக்கு எல்லாம் வேணும், பரலோகத்திலும் நமக்கு எல்லாம் வேணும். அது பைபிள் படி நடக்காத காரியம். ஆகவே உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் இந்த உலகத்தில் உள்ள சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், சகிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், அதை மேற்கொள்ள வேண்டுமானால், அதை சகிக்க வேண்டுமானால், அதற்குத்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு முன்னால சீசர்கள், விசுவாசிகள் கூட்டத்தில் உபத்திரம் வந்தபோது, எதிர்ப்புகள், தடைகள் வந்தபோது ஏராளமான பேர் பின்வாங்கி விட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற போது பின்வாங்கி போன பேதுரு, அவன் தைரியமாக சாட்சி சொன்னான், பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், சாட்சியாக ஜீவிக்க வேண்டுமானால், பரிசுத்த ஆவியின் பலன், வல்லமை உங்களுக்கு வேண்டும். நீங்கள் ஏராளம் பேர் பரிசுத்த ஆவி பெற்றவளாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறீர்களா? அதான் முக்கியம். 10 வருஷத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். இன்றைக்கு ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்களா?
தேவனோடு பேசி கொண்டிருக்கிறீர்களா? அந்நிய பாஷையில தேவனோடு பேசுகிறீர்களா? வரங்கள் கிரிய செய்கிறதா? ஆவியின் கனிகள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மனம் திரும்ப வேண்டும், வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவி பெற வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தரிசனம், ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டும். எங்க போனாலும் சரிதான் என்று நினைத்தா அவர்கள் கைவிடப்படுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாவிட்டால் அல்லது இயேசுவின் வருகையிலே கைவிடப்பட்டால் பிறகு எங்க போனோம்? பிறகு எங்க போனோம் சொல்லுங்க? நரகத்துக்கு போனோம். அதுக்கு முன்னால ஒரு வருகையில், இயேசுடைய வருகையில் கைவிடப்பட்டா பயங்கரமான உபத்திரவம். அடுத்தபடியாக அந்த கிறிஸ்துடைய ஆளுகையிலே வரக்கூடிய பயங்கரமான உபத்திரவம். 666 லக்கத்தை தரித்து மிருகத்தையும் சொருவத்தையும் வணங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. பிற்பாடு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிறகு இந்த உபத்திரவ காலம் முடியும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகையிலே அவர்கள் ஏராளமான பேர் பயங்கரமான யுத்தத்திலே பூகம்பம் வரும் பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள், அக்கினிக்கு இரையாவார்கள். அதுக்கு பிற்பாடு பாதாளத்தில் போய் வேதனைப்படுவார்கள். பூமியில் 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்யும் போது கைவிடப்பட்டவர்கள், இந்த உத்தரவு காலத்தில் மரித்து போனவர்கள் பாதாளத்தில் அக்கினியில வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க. மரணமடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருஷம் உயிரடையவில்லை அப்படின்னா